இன்னைக்கு வீடியோல ஸ்லோ ஷட்டர் யூஸ் பண்ணி எப்படி போட்டோ எடுக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஸ்லோ ஷட்டர் யூஸ் பண்ணி போட்டோ எடுக்கும்போது நம்ம நிறைய கிரியேட்டிவ் போட்டோஸ்லாம் நிறைய எடுக்கலாம். ஸ்லோ ஷட்டர் யூஸ் பண்ணி எப்படி போட்டோஸ் எடுக்குது அப்படிங்கிறத பத்தி சின்னதா எனக்கு தெரிஞ்ச மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோக்கு நான் ஃபுல்லா யூஸ் பண்ண கேஜெட் என்ன அப்படின்னா என்னோட R6 Mark II கேமரா தான். நம்ம வந்து இதுக்கு ஸ்டில் எடுக்க யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு பிளாக் கலர் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியிருக்கிறேன். பிறகு என்னோட சப்ஜெக்டா X2 ட்ரிகர் தான் என்னோட சப்ஜெக்டா யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம இந்த ஸ்லோ ஷட்டர் யூஸ் பண்ணி போட்டோ எடுக்கும்போது நம்ம வந்து கேமரா ஷேக்குங்கிறது ரொம்ப இருக்கும். அதனால உங்களோட கேமராவை நீங்க ஸ்டேபிளா இருக்கிற ஒரு இடத்துல வைக்கணும். நான் வந்து என்னோட கேமராவை இந்த மாதிரி ஒரு ஸ்டூல் யூஸ் பண்ணி அதில் நான் வந்து வச்சிருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எது பொதுவாக இருக்கோ அது மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ கேமராவில் என்னென்ன செட்டிங்ஸ் வைக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம ஸ்லோ ஷட்டரை யூஸ் பண்ணி ஃபோட்டோ எடுக்கும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஷட்டர் வந்து உங்களுக்கு ஒரு 10 வச்சுருக்கேன், -10 வச்சுருக்கேன். F சீரிஸ் அப்ரோச்சர் வந்து 18 இருக்குது, ISO 100 வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து ஃபோக்கஸு மேனுவலில் வச்சுருக்கேன். எனக்கு செட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது, அதனால் நான் வந்து மேனுவலில் வச்சுருக்கேன். மேனுவலில் வச்சு செட் பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் என்னுடைய கேமராவில் செட்டிங்கு. இது வந்து நம்ம இடத்துக்கு தகுந்தால மாறிக்கிடும் போதும். ஏன் அப்ரோச்சர் 18 வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வந்து வெளி லைட்டு எனக்கு அதிகமாக வருது. அதை கட் பண்ணுறதுக்காக நான் வந்து அதை வந்து கம்மி பண்ணி கூட்டி வச்சுருக்கிறேன். ஏன்னா நம்ம ஷட்டரை கம்மி பண்ணும்போது அதிக லைட்டு உள்ளே வரும். அப்படி அதிக லைட்டு உள்ளே வந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஃபோட்டோ ரொம்ப பிரைட் ஆகிரும், டீட்டெயில்ஸ் இருக்காது. ஷட்டரை கம்மி பண்ணி அப்ரோச்சரை கூட்டி வச்சிருக்கிறேன். நம்மளோட மாடல் இன்னைக்கு X2 ட்ரிகர் தான் ஃபோட்டோ சப்ஜெக்டாக வச்சு ஃபோட்டோ எடுக்க போகிறோம். பின்னாடி பேக்ரவுண்ட் லைட்டிங்லாம் கொடுத்து எடுப்போம். எப்படி வருதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம மொபைலில் இருக்கிற டார்ச் லைட்டை வச்சு பின்னாடி லைட்டை எப்படி கிரியேட் பண்ணி ஒரு ஆர்ட் உருவாக்கணும் அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. இதுக்கு நான் வந்து என்னோட D90 கேமரா வச்சு ஒரு போஸ்ட் எடுத்துருக்கிறேன். அப்புறம் என்னோட ஸ்மார்ட் வாட்சை வச்சும் 2-3 ஃபோட்டோ எடுத்துருக்கிறேன். அதையும் காட்டுறேன் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.